இந்த ஆண்டு இதுவரை தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான அஜித்குமார், சூர்யா மற்றும் கமலஹாசன் உள்ளிட்ட நடிகர்களின் படங்கள் வெளியாகியுள்ள நிலையில், இதில் அஜித்குமாரின் குட் பேட் அக்லி படம் மட்டுமே ரசிகர்களுக்கு பிடித்த படமாக இருந்தது என்றும், அதிக வசூலை ஈட்டியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ஆண்டு தளபதி விஜய் நடிப்பில் எந்த ஒரு படமும் வெளியாகாது என்கிற சூழ்நிலையில், ஒட்டுமொத்த ரசிகர்களும் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலி படத்தின் மீதுதான் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் வைத்துள்ளனர். ஜெயிலர் படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் நடித்த லால் சலாம் மற்றும் வேட்டையன் படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய சர்க்கிளை சந்தித்தது. ஆனால் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படத்தின் மீது ரசிகர்கள் பெரும் நம்பிக்கை வைத்துள்ளனர். மேலும் கமலஹாசனுக்கு விக்ரம் படத்தை கொடுத்தது போல ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய வெற்றி படத்தை லோகேஷ் கனகராஜ் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கூலி படத்தில் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் சாகர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் மற்றும் கேமியோ ரோலில் பாலிவுட் நடிகரான அமீர் கான் என வெயிட்டான நடிகர்கள் இந்த படத்தில் நடித்து வருகின்றனர். அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு தரமான காட்சிகளை வைத்து புதிய கதை மற்றும் விறுவிறுப்பான திரைக்கதையை வழக்கம் போல லோகேஷ் கனகராஜ் செய்துவிட்டாலே படம் பாக்ஸ் ஆபீஸில் பட்டைய கிளப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டு அஜித்குமாரின் குட் பேட் அக்லி படம் தான் அதிகபட்சமாக 250 கோடி வசூலை தாண்டியது என்றும், ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் 400 முதல் 500 கோடி வசூலை தொட்டாலே இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்தோடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆகஸ்ட் 14 ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் திரையரங்கில் வெளியாகிறது.